طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் அருளால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தமாமுடைய நாளாக சத்துல் குர்ஆனுடைய நாளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லா காலங்களிலும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அல்லாஹ் அதிகப்படுத்தி வருவார். அதை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதை கொண்டு பயன்பெறுவதற்கும் அதை கொண்டு நம்முடைய உள்ள ரீதியான ஆரோக்கியங்களை பெறுவதற்கும் ஆராய்ச்சிக்கும் நன்மையான காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை என்றும் நமக்கு காரணமாக்கி அருள்வார். சங்கிக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தத்ஃபீர் வைலுல் லில் முத்தஃபிஃபீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா ஒரு கடுமையான எச்சரிக்கையோடு அல்லாஹ் தஆலா துவங்குகிறார். வயல்ங்கிறது இருக்கிற கடுமையான ஒரு எச்சரிக்கை. கை சேதம், நஷ்டம் என பல அர்த்தங்கள் இருந்தாலும் நரகத்தினுடைய வாசலுக்கும் வயலின் பேர், நரகத்தில் உள்ள ஒரு ஓடைக்கும் வயலின் பேர், நரகத்திலே உள்ள ஒரு மலைக்கும் வயலின் பேர். அதனால அல்லாஹு தஆலா வைலுல் லில் முத்தஃபிஃபீன், தத்வீப் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம், இப்படியும் அர்த்தம் செய்யலாம். அதுக்கு நரகம் என்று கூட அர்த்தம் செய்யலாம். தத்வீப் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, லில் முத்தஃபிஃபீன் சொல்றோம் இல்லையா, அது விசாலமான அர்த்தம் கொண்டது, விசாலமான அர்த்தம் கொண்டது. இங்க அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் சொல்றான், ஆனால் விசாலமான அர்த்தம் கொண்டது. ஒரு ஆணிடத்திலிருந்து பணத்தை முழுமையா வாங்கிக் கொள்வது, ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பலன்களை குறைவாக கொடுப்பது, இதுவும் தத்வீப் தான். அது மாதிரி ஒரு ஆள்கிட்ட அளவுக்கு அதிகமான வேலை வாங்கிறது, ஆனால் அதற்குண்டான ஊதியத்தை அதற்குண்டான சம்பளத்தை ஒழுங்கா கொடுப்பதில்லை, இதுவும் தத்வீப் தான். இது மாதிரி தத்வீப் என்பது மிக விசாலமான அர்த்தம் கொண்டது. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், கொடுக்கல் வாங்கலில் அளவை நிறுவையிலே. இவருக்கு வாங்கும் பொழுது நல்லா அளந்து வாங்குறாரு, மேல மேல அள்ளி 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 போடுறாரு. ஆனா கொடுக்கும் பொழுது ரொம்ப கரெக்டா, முள்ளுக்கு தாண்டிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருப்பார். ஆனா இவர் வாங்கும் பொழுது முள்ளு சருன்னு இந்த பக்கம் சரியும். இப்படி மாதிரி அளவை நிறுவையிலே குறை செய்பவர்களுக்கு நஷ்டம்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மதீனா முனவ்வரா போன ஆரம்பமான நேரத்தில் இந்த வசனம் இறக்கப்பட்டது. ஏன்னா மக்காவாசிகள் பெரும்பாலும் வியாபாரிகள் இல்லை, அவங்க எல்லாம் ஷாமுக்கு அங்கங்க போய் வியாபாரம் செய்வாங்களே தவிர, மதீனாங்கிறது அது வியாபாரத்தினுடைய சந்தை கூடும் இடம். அது மதீனாவாசிகள்ல பெரும்பாலும் விவசாயிகள், அதே போல வியாபாரிகளும் கூட. எனவே மதீனாவில் இறக்கப்பட்ட அந்த ஆயத், அதிலேயும் குறிப்பாக அளவு நிறுவையில் அல்லாஹ் தஆலா ரொம்ப கடினமான வார்த்தையை இங்கே சொல்லி காண்பிக்கிறான். அபூ ஜஹீனான்னு சொல்லி ஒரு ஆளு, அவர் விஷயத்துல தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. அவர் என்னன்னு சொன்னா, ரெண்டு அளவு வச்சிருப்பார். அளந்து வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு தனியும் மரக்கா வச்சிருப்பார், கொடுக்கறதுக்குன்னு அதுக்கு ஒரு மரக்கா வச்சிருப்பார். இவர் விஷயத்துல தான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு. எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா கண்டித்து இறக்கிறார். உண்மையான பெருமக்களே, ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு விளைவு உண்டு. எந்த பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவத்துக்குன்னு சொல்லி ஒரு விளைவு இருக்காது. ஹதீஸ்ல இருக்குது, ஒரு ஆள் மோசடி பண்றாரு என்றால் அவரை பற்றி உண்டான கண்ணியம் மற்றவருடைய உள்ளத்தில் போய்விடும் என்பது மாத்திரமல்ல, எதை பார்த்தாலும் பயப்படுற ஒரு நிலை அல்லாஹ் தந்துருவான். மோசடி செய்தால் எதை பார்த்தும் பிறர் மீது பயம் அவருக்கு உண்டாகக்கூடிய நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அது மாதிரி ஜினா உலகத்துல கூடிருச்சுன்னு சொன்னா, வரம்பு மீறிய அந்த உறவுகள் கூடிருச்சுன்னு சொன்னா கஸரத்துல் மௌத், நிறைய மௌத் ஏற்படும் ஹதீஸ்ல வருது. மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு விளைவு இருக்கிறது. இந்த தத்வீப்ங்கிறது இருக்குது இல்லையா, அளவை நிறுவையிலே குறை செய்பவர்களுக்கு ரிஸ்கில் உள்ள பரக்கத்தை தான் எடுத்தார், ரிஸ்கில் உள்ள பரக்கத்தை எடுத்தார். பரக்கத்து போயிடுச்சுன்னா அது அளவையோடதான் இருந்தாலும் சரி, அதை கொண்டு உண்டான பயன்பாடுங்கிறது முழுமையாக இருக்காது, அதனுடைய நூறானியத்துங்கிறது போயிடும். பொதுவாக குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் தஆலா பொருளாதார நிலைகளை பற்றி விளக்கமா சொல்கிறான். இஸ்லாமிய பொருளாதாரம்ங்கிறது 5 அம்சங்களை கொண்டது. இஸ்லாமிய பொருளாதாரம்ங்கிறது விரிவாக சொல்ற அளவுக்குள்ளவர்கள் ரொம்ப மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம். அது 5 அம்சங்களை கொண்டதுதான் இஸ்லாமிய பொருளாதாரம். முதலாவது என்ன சொல்லுதுன்னா, வாழ்வை வளமாக்குவதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்ய வேண்டும்.
சோம்பி இருக்க, பிறர் உழைப்பில் வாழ, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லாமல் வாழ்வை வளமாக்குவதற்கு நாம என்னென்ன முயற்சியை செய்ய முடியுமோ நம்மால் அந்த முயற்சிகளை செய்யணும். ஏதோ தூங்கி நேரம் கழியுது என்பது அல்ல. நாம அதுக்குண்டான முயற்சி, அந்த முயற்சிங்கிறது வியாபாரமா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், தொழில்துறைகள். இது அதுன்னு இல்லை. இன்னைக்கு தொழில்துறைகளுடைய நவீனங்கள் இருக்குது இல்லையா, எத்தனையோ நிலைகள். ஆனா என்ன, இவர் வியாபாரம் வைக்கிறாரா, அதை பார்த்து பக்கத்துல அதே கடையும் வைக்கிறான். வியாபாரத்தினுடைய நிலைகள்ங்கிறது எத்தனை துறைகள் இருக்கிறது. அலைக்கும் பித்திஜாரா, மக்களே வியாபாரத்தை பற்றி கொள்ளுங்கள். ஃபைன் ஃபீஹா 19 ரிஸ்க். ரிஸ்கினுடைய 10 9 வார்த்தை அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை தான் வச்சிருக்கான். அதனால வியாபாரத்தை பற்றி கொள்ளுங்கள். வியாபாரம்ங்கிறது இது அதுங்கிறது இல்ல, எல்லா விதமான வியாபாரங்களும் வியாபாரத்தினுடைய நிலைகள்ங்கிறது இருக்குது இல்ல, கொஞ்சம் நஞ்சம். அதை பற்றி பரிமாறக்கூடிய ஆட்களுடைய விஷயத்தை சொன்னாலே மணிக்கணக்கில் ஆயிரும். அதனால வியாபாரம்ங்கிறது இருக்குது, அது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை வளமாக்குவதற்கு வியாபாரத்தில் ஈடுபடலாம். அது மாதிரி விவசாயம்ங்கிறது இன்னைக்கு நவீன நிலைகள் எத்தனை எல்லாம் வந்திருக்கு. விவசாயத்தினுடைய நிலைகள், விவசாய காரியங்கள். குன்னா அக்ஸர அஹ்லில் மதீனத்தி, குன்னா அக்ஸர அஹ்லில் மதீனத்தி ஹக்லா ஸர்ஆ. நாங்கள் மதீனாவாசிகளில் பெரும்பாலும் விவசாயிகளாக இருந்தோம்னு சொல்றாங்க. பெரும்பாலும் முதல் விவசாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். விவசாயிகளாக இருந்தார்கள் என்று வருகிறது, வியாபாரிகளாக இருந்தார் என்று வருகிறது. அது மாதிரி எல்லா தொழில் துறைகளும் நவீனமாக வளர்ந்து வரக்கூடிய எந்த தொழிலும் ஈடுபட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு வியாபாரம் பண்ணாங்க, சிரியாவி வியாபாரம் பண்ணாங்க, சித்தீக்குல் அக்பர் தான் துணி வியாபாரம் பண்ணாங்க, உமர் தான் பேத்தமலை வியாபாரம் பண்ணாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பல நாட்டு சரக்குகளை ஏற்றுமதி பண்ணாங்க, சையதுனா அபூ சுஃபியான் தான் எண்ணெய் வியாபாரம் பண்ணாங்க, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இது மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்களும் வியாபாரம் செய்த சஹாபாக்கள் என்று எடுத்தால் பெரும் நிலை இருக்கிறது. வியாபாரத்தை கொண்டு, விவசாயத்தை கொண்டு, தொழில் துறைகளை கொண்டு நம்மால் முடிந்த வாழ்வை வளமாக்குவதற்குண்டான எல்லா காரியத்தையும் மாக்க ஊக்குவிக்கிறது. உலகத்தில் பரதான தொழுகைகளுக்கு பின்னாலே ஒரு மனிதனுடைய உன்னதமான ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் சம்பாதிப்பதுன்னு சொன்னாங்க. ஏதோ எல்லாம் பார்த்துக்கிறோங்கிறது இருக்குது அல்ல. நம்மால் முடிந்த நம்முடைய வலிமைக்கு உட்பட்டு எந்த காரியத்தை செய்ய முடியுமோ, உடல் ரீதியாய், அறிவு ரீதியாய், எந்த வகையிலே நாம் அந்த வாழ்வை வளமாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமோ முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். யார் யார் என்ன முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அல்லாஹ் அதில் பறக்கச் செய்தருள்வான். முதலாவது வாழ்வை வளமாக்குவதற்குண்டான அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார். இரண்டாவது, செய்யப்படக்கூடிய எந்த வியாபாரமோ எந்த தொழில்துறைகளுமோ எதுவா இருந்தாலும் ஹராம விட்டு தவிர்த்திருக்கணும். மார்க்கத்தில் முக்கியமான ஒரு நிலைப்பாடு, ஷரியத்தினுடைய அடிப்படையான விஷயம். வட்டி அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது, மோசடி அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது, லஞ்சத்தை அடிப்படை எல்லாம் பணம் தானே. நாய் வித்த காசு குறைக்குதா, தேன் வித்த காசு இனிக்குதா, வேப்பங்காய் வித்த காசு இதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் பணம் அல்ல, எல்லாம் ஒரு பணம் அல்ல, வித்தியாசம் இருக்குது. லஞ்சத்தின் வழியாய், வட்டியின் வழியாய், பொய்யின் வழியாய், மோசடியின் வழியாய் ஹலால் ஹராம் பார்க்கணும். மார்க்கம் சொல்லுது. நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஒரு இமாமுடைய வரலாற்றில் வருகிறது. குபா நகரத்தில் ஒரு தடவை மொத்தமா ஆடு திருடு போயிடுச்சான். மொத்தமா ஆடு திருடி போயிடுச்சு. திருடப்பட்ட ஆட்டிலிருந்து நான் சாப்பிடுவதற்கு தான் நிலம் வந்துருமேன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டாரா, ஒரு ஆடு பெரும்பாலும் எத்தனை வருஷம் ஆடுன்னு கேட்டாங்க. ஒரு ஆடு பெரும்பாலும் 7 வருஷம் இருக்குங்க. 7 வருஷம் ஆடு கறி சாப்பிடலையா? திருடப்பட்ட ஆடு எங்கேயாவது விற்கப்பட்டு இருந்தா நான் அதை போய் சாப்பிட்டு இருக்கணும் இல்லையா? அதனால 7 வருஷ காலம் ஆடு கறி சாப்பிடாம இருந்தாங்க. அருமையானவர்களே, பேணுதல் ஹலால் ஹராம்ங்கிறது இருக்குது, ரொம்ப முக்கியமானது. மார்க்கம் அதை சொல்கிறது. அதனால வாழ்வை வளமாக்குவதற்குண்டான எந்த ஒரு உயர்விலேயும் ஈடுபடுங்கள், ஆனால் அது ஹலாலானதாக, மார்க்கம் அனுமதித்ததாக, அல்லாஹ் விரும்பியதாக இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவதாக சொல்கிறது. மூணாவது, செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும், ஒரே இடத்துல தேங்கக்கூடாது. இன்னைக்கு எங்க போனாலும் அம்பானி, என்ன தானி, அதானி, அந்த தானிகளாக இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் பிரதமர் கூட்டு போறாரு, அங்க போனாலும் இங்க கூட்டு போறாரு. நீ இந்த ஸ்டேட்டை பாத்துக்கலாம், எல்லா விஷயத்தையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ என்னவோ தெரியல. எங்க போனாலும் குறிப்பிட்ட ஆட்களுடைய வளர்ச்சி தான், பொருளாதாரம் ஒரு இடத்தில் மாத்திரம்தான் சுத்தி 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 வருகிறது. ஏழைகள் ஏழாகி கொண்டிருக்கிறார்கள், குறிப்பிட்ட ஆட்கள் பணக்காரர்கள் ஆகிட்டு இருக்கிறார். அது என்ன வளர்ச்சி? வீக்கம், வளர்ச்சி அல்ல. செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். மார்க்கம் சொல்கிறது, செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். கைலாயக்கு தூரத்தன் வைரல் அக்னியாய் மின்கும், உங்கள குறிப்பிட்ட சில பணக்காரர்கள்ல மாத்திரம் செல்வம் போய் தேங்கி இருக்க கூடாது. மார்க்கம் சொல்லுது.
அதுக்குண்டான வழிகளை பூரா மார்க்கம் சொல்லுச்சு. வசியத் குர்ஆன் சொல்லுது. வசியத்துனா என்ன, எப்படி வசியத் செய்யணும், அதனுடைய சட்டங்கள் வேறு. தைன் கடன் கொடுக்கிறது சம்பந்தமாக உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தேவையா இருக்குது. கடன் கேட்கிறார், கொடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அது திரும்ப கொடுப்பாரு, அதுக்கு உண்டான ஒப்பந்தங்களோடு கடன் கொடுக்கிறது. செல்வம் பரவலாக்கப்படுவது என்றால் இப்படித்தான். அது மாதிரி வராசத்தினுடைய சொத்து இருக்குது. வராசத்து முறையாக யார் யாருக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும் அது பங்கு வைக்கப்பட வேண்டும். ஜகாத் இருக்கிறது, சதகா இருக்கிறது, அன்பளிப்பு இருக்கிறது. இதுவெல்லாம் செல்வம் பரவலாக்கப்படுவதற்கு உண்டான மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை. இது பரவலாக்கப்பட்டால் அல்லாஹ் தஆலா நிச்சயமா அதுல ஒண்ணும் உங்களுடைய செல்வத்தை குறைச்சிட மாட்டான்னு சொல்லி சொன்னான். மானக்கு சமாலமின் சதகா, சதகாவுனால பணம் குறையாது, சத்தியம் பண்ணி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமா குறையாதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. ஒரு ஆளை சாதிரந்தான தோழராக்குனாங்க. அவங்க கடை வீதிக்கு போய் கொஞ்சம் சம்பாதிச்சு பணம் வச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஸல்லல்லாஹு பொருளாதாரத்தை திரட்டினாங்க. விளையாட்டா கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் நீங்க என்ன வச்சிருக்கீங்க கேட்டாங்க. நாயகமே 600 திர்ஹம் வச்சிருக்கேன் நாயகமே. 600 திர்ஹமா? என்னங்க அங்க இருந்து ஹிஜ்ரத் செய்து இங்க வந்தீங்க 600 திர்ஹம் கையில வச்சிருக்கீங்க? நான் வியாபாரம் பண்ண அதை செய்தேன் எதை செய்தேன். அப்படியா அப்படின்னு நாங்க நீங்க கேட்கறீங்க, அல்லாஹ்வுக்கா நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய முதல் எவ்வளவோ அதனுடைய லாபம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. முதல் 300 லாபம் 300 வந்திருக்குதுன்னு சொன்னாங்களாம். சரி முதல்ல வச்சுக்கங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ ஃபீமா அம்சக்த, நீங்கள் வைத்திருக்கக்கூடியதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீங்கள் கொடுத்ததிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று சொல்லுவாங்க. கொடுப்பவர்களுக்கு மார்க்கம் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிறது. அதனால செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய 3வது அம்சம். 4வது ஒருவருடைய திறமை உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கொடுக்க வேண்டும். கேட்கிறாரோ இல்லையோ, ஒரு ஆளுடைய திறமை அவருடைய உழைப்பு எல்லா உழைப்பு உறிஞ்சுக்கிறது, அதை கொடுக்கறதுல தவணை வைக்கிறது, கொடுக்கறதுல தாமதம் வைக்கிறது, கொடுக்கறது இல்லாமல் ஆக்கிறது, அதுக்குண்டான ஒரு ஆணுடைய உழைப்பு அவருடைய வியர்வை உணர்வதற்கு முன்னால் அதனுடைய கூலியை கொடுத்தரணும் சொல்லி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தொழிலாளர் தினம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் தொழிலாளர்களுக்காக வேண்டி உள்ள நிறையை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவ்வளவு சொல்லி இருக்கிறான். ரொம்ப விரிவாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதனால திறமை ஊதியத்திற்கேற்ப செல்வம் வழங்கப்பட வேண்டும், அவருடைய உழைப்பிற்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. 5வது செல்வம் ஒரு மனிதனுடைய மானம் வீணாக்கப்படக்கூடாது. யாருடைய பணமும் பணம் தானே, அவர் கொடுக்கிறாருங்கிறதுனால பணத்தை வீணாக்க கூடாது, இஸ்ராஃப் செய்யக்கூடாது, செல்வத்தை வீணாக்க கூடாது. ஒரு மனிதனுடைய மானத்தை வீணடிப்பது எப்படி தவறோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும் வீணடிப்பது தவறு. மார்க்கம் அதை கண்டிக்கிறது. அருமையானவர்களே, இந்த 5 அடிப்படையிலே தான் இஸ்லாமிய பொருளாதாரத்தினுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லாம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இருக்கு, கொடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் யோசனை இருக்கு அதுல மட்டும். ஆனால் மார்க்கம் அதை அந்த அளவிற்கு அல்லாஹ்வை கருணையினால முஸ்லிம்கள்ட்ட அந்த தன்மை பெரும்பாலும் நிரம்பி இருக்கிறது மற்ற எல்லா நிலைகளை விட. ஆனால் மார்க்கம் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. அதன் காரணத்தினால் உங்களுடைய இருக்கக்கூடிய பணம் சுத்தமாக என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே, "குது மின் நபாரிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும்", அவங்களிடத்திலிருந்து சதகாவை எடுங்க, அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வாக்கு. ஒயிர்பி ஸதகாத், சதகாத்துகள் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அழிக்கும். சதகாக்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும். அதிலே பரக்கத்தை குர்ஆன் சொல்லக்கூடிய காரியம். அருமையானவர்களே, அதனால பொருளாதார ரீதியான இந்த காரியங்களை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அதிலேயும் குறிப்பாக செலவழிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது இல்லையா. ஒரு மனிதர் கொடுக்க தன்மைன்னா மானசீகமான அவருடைய அடுக்கிலிருந்து முதலாவது பாதுகாக்கப்படுகிறார். கஞ்சத்தனம் என்பது மானசீகமான உள் அழுக்கு, அதை விட்டு பாதுகாக்கப்படுகிறார். அல்லாஹ்வுடைய கோபத்தை தரக்கூடியது, அதனால் அதை விட்டு பாதுகாக்கப்படுகிறார். அது மாதிரி செலவு செய்வதற்குண்டான பயிற்சி. ஒரு ஆள் கொடுக்கிறாருன்னு வைங்க, தான் உழைத்ததை சம்பாதித்ததை தனக்கு வந்த பொருளாதாரத்தை தனி மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் கொடுக்க தெரிந்தவர். இவர் எப்படி அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பார்? தான் சம்பாதிச்சே கொடுக்கிறாரு, இவர் எப்படி அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பார்? எனவே செலவு செய்வதற்குண்டான ஒரு பயிற்சியை மார்க்கம் நமக்கு அதனுடையாக சொல்லித் தருகிறது. அதே போல இறை அருளுக்கு நன்றி. அல்லாஹ் நம்மள வச்சிருக்கான், கொடுக்கிற லெவல்ல வச்சிருக்கான் இல்லையா, கொடுக்கிற லெவல்ல வச்சிருக்கானா இல்லையா, அதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றி இருக்குது. அதற்குண்டான நன்றி. கைகால் வளமா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கேற்ப இபாதத் செய்யணும். எதற்கா அல்லாஹ் தந்திருக்கிறான் அதுக்கு பயன்படுத்துறது அதனுடைய சுக்குர். எதுக்காக அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதற்கு பயன்படுத்துவதுதான் அதனுடைய நன்றி. எனவே அல்லாஹ் தந்த அந்த இறை அருளுக்கு
அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக கொடுப்பது என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே பிறருடைய நேசத்தையும் துஆவையும் பெற்றுத்தரும். உலகம் வாழ்வது நாளால்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் வாழ்வது பிஅதலில் உமரா, பொறுப்பாளர்களுடைய நீதி. ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தினுடைய தலைவர்களா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர், இந்த பொறுப்பாளர்களுடைய நீதியின் காரணத்தினால் உலகம் வாழ்கிறது. அது மாதிரி இல்மில் உலமா, அறிஞர்களுடைய கல்வியை கொண்டு உலகம் சீராக இயங்குகிறது. ஒரு சகாவத்தில் உலமா, ஒரு சகாவத்தில் அக்னியா, அது மாதிரி பொருளாதாரத்தினுடைய வளம் உள்ளவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலும் அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவை மேன்மையாக்குகிறார். ஒரு துஆவில் ஃபுகரா, யார் அதை பெறுகிறார்களோ அவங்க துஆ செய்றாங்க இல்லையா, அந்த துஆவை கொண்டு உலகம் வாழ்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்தில் வளமான நிலையை தந்தருள்வான். அவன் தந்த காரியங்களிலிருந்து அவர் விரும்பக்கூடிய காரியங்களுக்காக இஹ்லாஸான முறையில் செலவு செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வான்.